ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் நிறைய பேர் ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும், சென்னைக்கு கொஞ்சம் நியர்பைலேயே இருக்கணும், ஈசிஆர் இல்லை நம்ம சென்னைக்கு ஜஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து ஒரு 1/2 hour இல்லை ஒரு 45 minutes டிரைவில் எனக்கு ஒரு லேண்ட் வேணும், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மரங்களோட வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்படி கேட்டிங்களோ எல்லா ஃபெசிலிட்டியோடு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, உள்ள தார் ரோட் டச்சு இருக்கா, இல்லை கார்னர் பீஸா, உள்ள கிணறு பைப்லைன் கனெக்ஷன் இருக்கா, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. உள்ளே என்னென்ன மரங்கள் இருக்குது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு போட்டிருக்காங்க. 40 அடி தார் ரோடு, 30 அடி தார் ரோடு. ஸோ 2 தார் ரோடு இருக்குங்க. நல்ல பெரிய ஒய்ட் ரோடு, உங்களுக்கு 40 அடி தார் ரோடு போட்டிருக்காங்க, 30 அடி தார் ரோடு. புஞ்ச லேண்டுங்க, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. மண் நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ எல்லாமே இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள். மண் நல்ல சூப்பரான மண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரெட் சாயிலான மண். சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் சிக்னேச்சரு, டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் செல்லிங்கில் இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஸோ மாந்தோப்போட, அதுவும் வித் மரங்களோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக மாந்தோப்புங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாமரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்க்கிற மாமரம் உங்களுக்கு. ஸோ இப்போ ஈல்டிங்கில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இருந்து ஈசிஆருக்கு 12-13 கிலோமீட்டரில் நீங்கள் ஈசிஆருக்கு ரீச் ஆகிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 8 to 10 நிமிஷத்தில் நீங்கள் ஈசிஆருக்கு இந்த சைட்லேருந்து ரீச் ஆகிடலாம். அதுவும் 12-13 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட், செங்கல்பேட் தாலுக்காவில் தான் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 15-20 நிமிஷத்தில் செங்கல்பேட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஈசிஆருக்கு போனீங்கன்னா ஒரு 8-10 நிமிஷத்தில் போயிடலாம். அதேபடியே டவுனுக்கும், நல்ல பெரிய டவுனுக்கும், சிட்டிக்கும், பஜாருக்கும், இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், கடைங்க, ரீஸ்டேஷன் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. தாலுக்கா ஆஃபீஸ், பிடிஓ ஆஃபீஸ் எல்லாமே இருக்குது. நல்ல பெரிய டவுன் உங்களுக்கு. அந்த டவுன்லேருந்து 3-4 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. புது தார் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த தார் ரோடு புது தார் ரோடுங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் அப்ரூவ்டோடு இருக்குங்க. டிடிசிபி வித் ரெரா அப்ரூவ்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க் லோனுக்கும் போய்க்கலாம். நிறைய பேர் பேங்க் லோன் மூலயமா ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, பை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் லோன் மூலயமா போயிட்டு கூட நீங்கள் இந்த லேண்டை பை பண்ணிக்கலாங்க. லோனுக்கு எலிஜிபிள் ஆகும். டிடிசிபி வித் கவர்மெண்ட் ரெரா அப்ரூவ்டோடு இருக்குங்க.
மண் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நல்லா சூப்பரான மண்ணுங்க. இப்போ நான் அந்த மண்ணு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த லேண்டை வந்து ரெண்டு டைப்பாகவும் இருக்குங்க. மரத்தோடு வேணுனாலும் நீங்கள் மரத்தோடு எடுத்துக்கலாம், மாந்தோப்போடு வேணும்னா நீங்கள் மாந்தோப்போடு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மாந்தோப்பு தென்னை மரம்லாம் வேணாம், எனக்கு எம்டி லேண்டு மட்டுமே போதும், நீங்கள் லேண்டு தந்தீங்கன்னா என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மரம் பிளான் பண்ணி இல்லை வீடு கட்டுறதோ இல்லை மரம் பிளான் பண்ணுறதோ அது நான் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து வீடை நீங்கள் ஜஸ்ட்டு லேண்டாக வேணுனாலும் எம்டி லேண்டாகவும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் லேண்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 3,80,000 ஃபைனல் ரேட்டாக வருங்க. இல்லை எனக்கு மரத்தோடு வேணும், எனக்கு வந்து எம்டி லேண்டாக வேணாம் மரத்தோடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து வித் மரத்தோடு வந்து 3,90,000 ஃபைனல் ரேட்டாக வருங்க. மரம் இல்லாமல்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 3,80,000 வரும். வித் மரத்தோட மாமரம் தென்னை மரத்தோடு வேணும்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 3,90,000 வருங்க. நல்ல மாந்தோப்போடு வந்து அதுவும் வித் டிடிசிபி ரெரா அப்ரூவ்டோட நல்ல புஞ்ச லேண்டு, ரெட் சாயில் மண், தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக வேணும், ஒரு சின்ன என்கிட்ட ஒரு 3 லட்சம் தான் இருக்குது இல்லை ஒரு 4 லட்சம் இருக்குது, அதுக்கு ஒரு லேண்டு வேணும், அதுவும் சூப்பரான லேண்டாக இருக்கணும், ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ வாங்கினா கூட இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து நான் ரீசேல் பண்ணும்போது ஒரு நல்ல சூப்பரான ரேட்டுக்கு வந்து ரீசேல் ஃப்ளாட்டாக வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்ட் கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இப்போ நீங்கள் இந்த லேண்டை பை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 1 to 2 வருஷத்தில் நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் வாங்குகிற ப்ரைஸில் இருந்து ஒரு டபுளான ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மரங்களோடலாம் இப்போ கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர் உங்களுக்கு, அதுவும் சென்னைக்கு நியர்பைலே இருக்குங்க. நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஈசிஆர்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 8-10 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். சூப்பரான லேண்டுங்க, மரத்தோடு இருக்குது, அதுவும் பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. மரம் வித்து பைப்லைன் ட்ரிப் இரிகேஷன் கனெக்ஷனோட உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. காமன் கிணறு இருக்குது, அந்த கிணத்துல இருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலிமா உங்களுக்கு பைப் போட்டிருக்கும். ஸோ அந்த பைப்பில் வந்து உங்களுக்கு வாழை திறந்தால் தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க. ரோடோட அளவு வந்து நல்ல பெரிய வைட் ரோடு, உங்களுக்கு 2 ரோடு இருக்குங்க, 40 அடி ரோடு 30 அடி ரோடு. ஸோ பாருங்கள், நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி, சூப்பரான மண். நீங்கள் வந்து எனக்கு வந்து சின்ன இடமா வேணாம், எனக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்லாம் பத்தாது, எனக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 10,000 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 15,000 ஸ்கொயர் ஃபீட்டோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பெரிய ஏரியாவும் எடுத்துக்கலாங்க. ஸோ நீங்கள் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வந்து 39 லட்ச ரூபா வரும். நீங்கள் பல்காக எடுக்கிறதுனால மேபி இன்னும் ஒரு 1 லட்சம் அது மாதிரி ஏதாவது குறைக்கலாங்க. அமௌண்ட்லேருந்து ஒரு 38 லட்சம் அது மாதிரி பண்ணலாம். பல்காக எடுத்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படியே பல்காக எடுக்கும் போது கொஞ்சம் ரேட் எதாவது நெகோஷியேட் பண்ணலாங்க. அப்படி இல்லை நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டே எனக்கு போதும், 2000 ஸ்கொயர் ஃபீட் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக வந்து 3,90,000 உங்களுக்கு ஃபைனல் ரேட்டாக வருங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரேங்க. NH-GST நூறடி பைபாஸ்க்கு இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH-GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. ஸ்டேட் பைபாஸ் டச்லேயே தான் இந்த லேண்டு லேஅவுட் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 80 அடி ரோடுங்க, உங்களுக்கு நல்ல பெரிய ப்ராட் ரோடு, நல்ல ஸ்டேட் பைபாஸ் டச்லேயே வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு 80 அடி 100 அடி ரோடுங்க. டோட்டல் ஏரியா ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 18 ஏக்கருங்க உங்களுக்கு. இந்த 18 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லு, க்ளப் ஹவுஸு, அதேபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டரு, சைக்கிளிங்கு, ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள். காமன் பார்க்கும் இருக்குது, ஜென்ரலாக பார்க் வந்து இருக்கும், பட் ஆனால் க்ளப் ஹவுஸு, தேட்டரு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சைட்டில் பார்க்க முடியுமான்றது ரொம்ப ரேருங்க. அதுவும் ஸ்விம்மிங் பூல்லு, ஸோ அது மாதிரி ஒரு நல்ல சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. எல்லாமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்திலே வரப்போகுதுங்க. பார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேங்ஷன் ஆகி எல்லாம் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தேட்டரு, ஸ்விம்மிங் பூல்லு அதெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு க்ளப் ஹவுஸு அதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம்
கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் வந்து ஒரு நல்ல சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டும் எடுத்துக்கலாம், 2000 எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 1000 வேணாம், இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்கிட்ட கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குங்க. நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்டும் எடுத்துக்கலாம். 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 800 இருக்குது, 1200 இருக்குது, 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 5000 இருக்குது, 10,000, 5000. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து லேண்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம உங்களுக்கு ஏரியா பவுண்ட்ரி காமிச்சிடுறோம், உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எது சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து ரேட்டு வருங்க. மரம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். ஓகேனா நீங்கள் அப்பயே டோக்கன் அட்வான்ஸ் கட்டினீங்கன்னா நம்ம வந்து சைட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டு யாரும் காட்டாமல் இருக்கலாங்க. ஸோ நீங்கள் லேண்டு வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு வாட்டி சைட் விசிட் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா செங்கல்பேட் நியர்பைலேயே இது மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட்லாம் அதுவும் அப்ரூவ்டோட டிடிசிபி ரெடா அப்ரூவ்டோட கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. சைட்டு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. கரெக்டாக ஃபுல் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு காமன் கேட்டு, காம்பவுண்ட் வால், ஃபென்சிங் எல்லாமே இருக்குங்க. இந்த டோட்டல் ஏரியாவுக்கும் டோட்டல் சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால், ஃபென்சிங் இருக்குது. கேட்டும் நல்ல பெரிய காமன் கேட் இருக்குது. சிசிடிவி கேமரா, வாட்ச்மேனும் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி நான் கால் எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் இருந்திருப்பேன். அதனால தான் ஃபோன் எடுக்க முடியாமல் போயிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது லொக்கேஷன், ஸ்கெட்ச் இன்ஃபர்மேஷன் வேணும் கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். இப்போ ட்ரோன் ஷூட்லேயும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சூப்பரான லேண்டு, ஒரே பவுண்ட்ரி தாங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்கும். சூப்பரான லேண்டுங்க. ஸோ நிறைய பேர் வந்து சின்ன அமௌண்ட்டில் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம். கண்டிப்பாக அந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னைக்கு நியர்பைலேயே இருக்குங்க. மதுராந்தகம், செங்கல்பேட்டெலாம் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு. செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாங்க. எல்லாம் காய்க்கிற மாமரம் இருக்குது, தென்னை மரமும் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம்.